தூத்துக்குடி மாவட்டத்தில் தொல்லியல் களம் மற்றும் விவசாய நிலத்திற்கு மிக அருகில் கல்குவாரி தொடங்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்குவாரி பணிகள் தொடங்கப்பட இருந்த நிலையில் சிவகலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரண்டு வந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் சமாதானம் அடையாத பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று வட்டாட்சியர் செல்வகுமாரை சந்தித்து முறையிட்டனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவிக்கப்படும் என்று வட்டாட்சியர் கூறியதுடன் அதுவரை குவாரி பணிகள் நிறுத்தி வைக்கப்படும் என உறுதியளித்தார். இதையடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால மக்களுக்கோ எங்க விவசாயத்துக்கும் எந்த பாடுபாடும் கிடையாது. இதில் ஆரம்பிச்சாங்கன்னா இந்த ஊர் அழிஞ்சு போகும், இந்த விவசாய நிலங்கள் அழிஞ்சு போகும். இப்போ இதில் வரக்கூடிய போட்டோக்கள் உங்களுக்கு போடுவாங்க, அது நீங்க பப்ளிக்கும் பாருங்க, அதிகாரிகளும் பாருங்க. விவசாய நிலத்தை ஒட்டி தான் அந்த பென்சிங் வேலி அந்த இடத்தோட இதை போடுறாங்க. ரொம்ப நீங்க தெளிவாக பார்க்கணும். அதுல ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துக்கரையை உடைச்சு விட்டு தான் அந்த குளத்துக்கரையை உங்க வீட்டு மொட்டை மாடி உங்களுக்கு கை நிறைய சம்பாதிச்சு கொடுக்கும். இங்க ஒருத்தர் மாடி தொட்டு மூலமா மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படின்னு கத்துக்கோங்க. தான் இப்ப இந்த கோரிக்கையில ஆரம்பிக்காங்க. அதனால அரசாங்கம் இந்த முடிவு வந்து கைவிட்டுட்டு இந்த விவசாயிகளுக்கு சாதாரண விவசாயத்தை வளர்க்கணும்னு நினைக்க சொல்லுங்க. இதுக்கு அடுத்த இடம் என்னுடைய இடம். 50 அடியில் வாழை போட்டிருக்கோம். மானியத்தில் போர் போட்டு சொட்டு நீர் வாங்கி சொட்டு நீர் போட்டு வாழை போட்டிருக்கோம். இது அடுத்தடுத்து உள்ள எல்லாமே வாழை தான் போட்டிருக்கோம், நெல் விவசாயம் பண்ணியிருக்கோம். அதனால் கலெக்டர் தயவு வந்து இது தாசில்தார் மூலயமா நடவடிக்கை இந்த கோரியை நிறுத்தற்குள்ள முயற்சிகளை பண்ணணும்னு தலைமையோடு கேட்டுக்கொள்கிறோம்.